மிக்சியில் அரைச்சாலும் இட்லி பொச பொசன்னு வரும். அதுக்கு இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். ஸோ என்னோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆழாக்கில் நான் 4 கப் வந்து இட்லி அரிசியும் 1.5 கப் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இட்லி அரிசி 6 மணி நேரம் ஊறணும், உளுந்து வந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். நான் இட்லி அரிசி ஊற வைக்கும் போதே தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். ஸோ 6 மணி நேரம் அது சூப்பராக ஐஸ் கட்டியாகவே மாறி இருக்கும். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா அது மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே மெல்ட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்தாவே போதுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நைட்டே புளிக்க வெளில வச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காலைல பாருங்கள், அவ்வளோதான், சூப்பராக புளிச்சு வந்தாச்சு. இப்போது நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எண்ணெய் இல்லை நெய் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் இட்லி ஊற்றணும், இல்லைனா ஒட்டாமல் வராது. அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் போதும், சூப்பரான இட்லி ரெடி. ஆனால் இதை கொஞ்சம் நேரம் ஆற விடணுங்க. சூடாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டிக்கும் தான். ஸோ கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான இட்லி ரெடி.